போயிருந்தோம் பாஸ்டர். கடைசி வரைக்கும் சுமையை சுமந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிருந்தோம். கடைசி வரைக்கும் என் பிள்ளைக்கு கடன் வாங்கியே என் பிள்ளைய நான் கொடுத்து வைத்துட்டு போயிருந்தேன். எத்தனை அப்படி நினைக்கிறீங்களா? ஆமே. நம்ம எல்லாரையும் பார்க்கும் பொழுது வட்டிக்கும் கடனுக்கும் சிட்டாவுக்கும் வாங்கியே காலத்தை முடிச்சிருவோம் போல இருக்குது. ஆமே. உணர்ந்து சொல்லுங்க, உன் நெருக்கத்தை ஆண்டவர் இந்த ஆண்டுல இந்த நாட்களே கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல வேற மாதிரி கையை தட்டி ஹல்லேலூயா பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். என் நெருக்கமெல்லாம் மாற போகுதே, அது விசாலமா மாற போகுதே. சொல்லுங்க, என் நெருக்கமெல்லாம் மாற போகுதே, அது விசாலமா மாற போகுதே. கைதே, என் நெருக்கமெல்லாம் மாற போகுதே, அது விசாலமா மாற போகுதே. சொல்லுங்க பாப்போம். என் நெருக்கமெல்லாம் மாற போகுதே, அது விசாலமா. நல்ல கையை உயர்த்தி அசைச்சு மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே. இயேசுவே மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் பண கஷ்டம் மாற போகுது, என் சூழ்நிலைகள் மாற போகுது. அங்கெல்லாம் வராது. என் பண கஷ்டம் மாற போகுது, என் சூழ்நிலைகள் மாற போகுது. உண்மையா சொல்ற பிள்ளைங்க, என் சூழ்நிலைகள் நல்ல கை அசைச்சு உனக்காக ஆண்டவர் ஒரு வாசலை மட்டும் திறக்கணும்னு நினைக்கல, 4 பக்க வாசலையும் திறக்கணும்னு நினைக்கிறாரு. எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல மட்டும் நன்மை வருகிறது நம்ம ஆண்டவர் கிடையாதுயா. நமக்காக பள்ளத்திலையும் நன்மையை தருவாரு, மேட்டிலையும் நன்மையை தருவாரு, இழப்புகளிலும் நன்மையை தருவாரு, லாபத்திலையும் ரெட்டிப்பான லாபத்தை தருவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஹல்லேலூயா. இது ஒரு யோசனையா இருக்குது. மாற போகுது, மாற. போன வருஷம் அப்படிதான் பாடணும், எல்லாமே மாற போகுது. இந்த வருஷம் எப்படிதான் பாடுதோம், எல்லாமே. அப்ப அடுத்த வருஷமும் மாற போகுதுன்னு பாடிடுவோமா? வேற மாதிரி மாத்த போறோம். எத்தனை பேர் கேக்குது? சம்பந்தமா வாசி. எத்தனை சொல்ல போறீங்க? மாறி போனதுன்னு சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாமே மாறி போனது, எல்லாமே மாறி போனது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறி போனது. சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எல்லாமே மாறி போனது, எல்லாமே மாறி போனது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாறி போனது. ஆமே. என் ஜெபிச்சதெல்லாம் நடந்து போனது, மாறி போனது. எல்லாமே மாறி போனது. இயேசுவின் வல்லமையா கேட்கல சொல்ல, மாறி போனது, எல்லாமே மாறி போனது. இயேசுவின் வல்லமையால் மாறி போனது. என் கவலை எல்லாம் மாறி போனது, என் கண்ணீரெல்லாம் மாறி போனது. என் சூழ்நிலைகள் மாறி போனது. ஆமே. நான் ஆனந்தமாய் என் கவலையெல்லாம் மாறி போனது. என் அழுகையெல்லாம் மாறி போனது, அது ஆனந்தமாய் மாறி போனது. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல விசுவாசமா. ஆமே. நல்ல ஆட்டுமா. ஆமே. சந்தோஷமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட ஆண்டவர் நமக்கு நிலையான தேவ பிரசன்னத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் நிரந்தரம். அவர் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சோன்னா நிச்சயமாய் உன் ஓட்டத்தை மனிதர்களால் தடுக்கவே முடியாது. உன்னுடைய ஓட்டத்தை மனுஷ திட்டத்தினால தடுக்கவே முடியாது. உன் ஆலோசனை பண்ணி வழி நடத்துறதுக்கு வேணா பெரிய பெரிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டான பெரிய குடும்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லைனாலும் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பேக்ரவுண்ட், என்னை சுற்றிலும் ஒரு பெரிய அடையாளம் எனக்கு இருக்குது. ஐயோ சாதாரணமா கை தட்டுறீங்களே, நல்ல எனக்கு பெரிய அடையாளம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா.
5 பவுன்ல சிலுவை வச்ச செயின் வேணா உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனா விலை மதிக்க முடியாத சிலுவையின் ரத்தம் என் மேல இருக்குன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. உண்மை சூப்பரா இருந்துச்சுல்ல? 5 பவுன் வச்ச டாலர் செயின் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் அதை பாருங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமான சிலுவையின் ரத்தம் நமக்கு இருக்குதுங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன ஒரு டைட்டில் வச்சிருக்கிறார்னா, விடுதலை ஆசீர்வாத கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆசீர்வாதம் 2வதா இருக்குது, விடுதலை என்னவா இருக்குது சொல்லுங்க? ஆசீர்வாதம் 2வதா இருக்குது, விடுதலை. ஆசீர்வாதம் லேட்டா வந்தாலும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, விடுதலை வந்தா போதும் மட்டும் சொல்ற பிள்ளைங்க மட்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், மற்றவர்களை தானா உனக்கு என்ன பண்ணிட்டே இருக்குமா? கொடுத்துக்கிட்டே இருக்க போறார் ஆண்டவர். இந்த ஆண்டு உனக்கு ஐயோ கையை தட்டி ஹல்லேலூயா கொடுத்துக்கிட்டே இருக்க போறார். எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாவற்றிற்குமே ஒரு அளவு இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் விரும்புகிற ஆசீர்வாதத்துக்கு என்னவே இல்லை, என்னவே இல்லை, என்னவே இல்லை. பரிசுத்தத்துக்கு அளவு இருக்கிறவன் சொல்றவன் மட்டும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யார் அது? தூக்கு தனியா தூக்கு அவங்கள. பரிசுத்தத்திற்கு என்ன இல்லை? அபிஷேகத்திற்கு இவ்வளவுதான் உனக்கு அபிஷேகம். ஒரு அபிஷேகம்னா இங்க துள்ளி அங்க போய் நிக்கிறது போயிடாதீங்க அபிஷேகத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அளவு கிடையாது அபிஷேகம். இத்தனை பேர் இருந்தாலும் இருக்கணும் ஒரு அபிஷேகம். யாருமே இல்லாம தனியா உட்கார்ந்து ஆராய்ச்சாலும் அபிஷேகம் இருக்கணும். ஆமென். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்தத்துக்கு அபிஷேகத்துக்கு தாளந்தர்களுக்கு என்ன கிடையாது? சத்தமா சொல்ற பிள்ளைங்க, அளவில். அப்ப அவர் அள்ளி தரக்கூடிய ஒரு ஆண்டவர் எல்லாவற்றையுமே. சத்தமா. பேதுருக்கு எண்ணி மீனை கொடுத்தாரா? பேதுருக்கு சூப்பர்மா டைலாக் பாரு, கையை தட்டி. ஆண்டவர் பேதுருக்கு எப்படி கொடுத்தாரு சொல்லுங்க? அள்ளி விட்டா வலை என்ன ஆயிருக்கும்? கிழிஞ்சிருந்தா பிடிச்ச மீனெல்லாம் ரிட்டர்ன் போய் இருக்கும். ஆமென். ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்தார். இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், அவருடைய விடுதலைக்கு நேராய் உன் இருதயம் தேடும் பொழுது அளவில்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்பதாய் கடந்து ஒரு நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி, அப்போ ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்கு விரோதமாய் உனக்கு எவ்வளவு பெரிய கட்டுகள் வந்தாலும் அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஆமென். இந்த ஆண்டு எந்த கட்டுகளும் உன்னை கட்ட முடியாது. அவர் திறக்கிற வாசலை சத்தமா, அவர் செங்கடலை திறந்தாரு, ஒருத்தனாலையும் அடைக்க முடியல. சத்தமா சத்தமா. அவர் செங்கடலை திறந்தது யாருப்பா? மோசேவா? மோசே திறக்கட்டும் திறக்கட்டும் சொன்னாரா? மோசேக்கே தெரியாது என்ன பண்ண போறேன்னு சொல்லி. ஆமே. ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கையை நீட்டு. என்னமோ செய்ய போறாரு. கையை நீட்டுன மாத்திரத்துல கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? ஆண்டவர் திறந்தாரு. அவர் திறக்கிறது சாதாரண டோரா இருக்காது. கர்த்தர் திறந்த வாசலை, கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைக்க போற. நல்ல கையை தட்டி. உன் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திறந்த வாசல். சத்தமா ஆமென். நீங்க செய்கிற சாதாரண 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு திறந்த வாசல். கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்து ஒவ்வொன்றும் பாயிண்ட் வச்சுலாம் நீ பிரசங்கம் கிடையாது, வர்றது எல்லாமே பாயிண்ட் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சேர்க்கறத சேர்த்துக்கிட்டே இருக்க போறோம். ஆமென். அப்படிதான் பார்த்து 5 வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மறந்து போகுது. டைரியை ஓபன் பண்ணுங்க வந்த பிள்ளைங்க. ஆண்டவர் பேசுறது எழுதி வைங்க. முழங்கால் பொடி போட்டு வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திறக்கிற வாசலை யாராலும் அடைக்கவே முடியாது. செங்கடலை கர்த்தர் திறந்தாரு. யார் அடைச்சது? அவரே தான் அடைச்சார். ஆமென். அவர் போடுற வழியில அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு திட்டத்தை போடுற திட்டத்துல வேற யாராலையும் வந்து நிக்க முடியாது. உன்னுடைய தாளந்தை எவராலையும் பறிக்க முடியாது. ஏன் தாளந்தை எவராலையும் பறிக்க முடியாது. எத்தனை பேர் புரியுது? உன் அபிஷேகத்தை என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. உன்னுடைய அழைப்பை எவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. கையை தட்டி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிங்களேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அழைப்பு ஒரு ட்ராக்ல போகுதுன்னா, உங்களுடைய அழைப்பு ஒரு ட்ராக்ல போகுதுன்னா, அது எப்பேற்பட்ட திட்டங்கள், எவ்வளவு பெரிய யோசனைகள் எது வந்தாலும் அவர் உனக்கென்று வச்சிருக்கிற பங்கை இந்த ஆண்டு யாராலையும் என்ன பண்ணவே முடியாது, எடுக்கவே முடியாது. ஒரு ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி கர்த்தர் பெரியவர். அவர் நினைச்சதை செஞ்சுட்டே இருப்பார். எத்தனை ஆமென் சொல்றீங்க?
அவர் உங்களுக்கு குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை நிச்சயமே ஆண்டவர் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர் நம்புற பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசின அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக. ஆமென். எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க? ஹிஸ்டரிக்கு நேரா நம்ம போக வேண்டாம், அதுக்கு பின்னணிக்கு நேரா போக வேண்டாம். ஷார்ட்டா சொல்லி மட்டும் முடிக்கிறேன். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன தேவ பிள்ளைகள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வந்து ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனா அநேக தடைகள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாய் ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும் என்று பிரயாசப்படுறாங்க செருபாபேலும் இன்னும் கூட இருக்கிற தேவதாசர்களும். ஆனா அநேக தடைகள். ஆனா கர்த்தர் தடைகளை மாற்றும் பொழுது 4 ஆண்டில் அந்த ஆலயத்தை மகிமையாய் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். அப்போதான் ஆண்டவர் செருபாபேலுக்காக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எவ்வளவு பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பதாக இந்த ஆண்டுல வந்தாலும் அது தேவதாசர்களுக்கு நேராக செருபாபேல் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. ஆமென். உங்களுக்கு முன்பதாக அது சமபூமி, சமபூமி. எப்படி இந்த பர்வதத்தை நான் தள்ளுவேன் நீங்க நினைக்கலாம். எப்படி இந்த பர்வதத்தை நான் தூக்குவேன், முடியவே முடியாது. இதை அசைக்க கூட முடியாது. நான் என்ன பண்ணுவேன் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெரிய பர்வதம் சமபூமி. சமபூமியில நடக்கிறது கஷ்டமா இல்ல சுலபமா? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தனை மலைக்கு மேல ஓடுறான்னு சொல்றதுக்கும் நல்ல இடத்துல ஓடுறான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மலை மேல வேகமா ஓடுவானா, சாதாரண தரையில வேகமா ஓடுவானா? ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்றார், உன்னை மலை மேல ஓட வைக்க போறது கிடையாது, சம பூமியில உன்னை ஆண்டவர் ஓட வைக்க போகிறார். நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய பர்வதம் கூட நமக்கு சமந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு கானானுக்கு நேரா போகிறாங்க. வரும்போது என்ன கொண்டு வரல? எதையும் கொண்டு வரல. போடுறதுக்கு ட்ரெஸ்ஸை கூட தூக்கிட்டு வரல. ஆண்டரை தான் பார்த்தார், என் பிள்ளைங்க எல்லாம் எம்டியா தான் வந்திருக்குது. 40 வருஷம் ஒரே ட்ரெஸ், ஒரு ஆமேன்னு சொல்லு. 40 வருஷம் அவனே பார்க்கறான், கையில பார்க்கறான், ட்ரெஸ்ஸை பார்க்கறான், ஒரு அழுக்கு படிய மாட்டேங்குது. கையை தட்டி ஹல்லேலூயா. வஸ்திரத்துல ஒரு அழுக்கால ஒரு டேமேஜ் ஆகல. செருப்பையும் பார்க்கறான், ஒரு இன்ச்சை விட ஒன்று கூட பழுதாகவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 40 வருஷம் போட்ட ஒரே ட்ரெஸ், ஒரே செருப்பு தான். கையை தட்டி எல்லாவற்றையும் அப்படி சூப்பரா போட்டுட்டு இருக்கான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்காக சொல்லுகிறா, உன் பழசு கூட மத்தவனுக்கு புதுசா தான் தெரிய போகுது. இப்படியா கை தட்டணும் நல்ல வேகமா. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மை தீர்க்க தரிசனம். உன் பழசு கூட ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு புதுசா காட்ட போறாரு. உன் பழைய வாழ்க்கை ஆண்டவர் அநேகருக்கு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்ற போகிறார். இதுவரைக்கும் இந்த பரலோக சாட்சி ஊழியம் அநேகருக்கு பழசா இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுகளில கர்த்தர் புதிய மகிமையாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்பொழுது பார்த்தா தாகம் அடிக்க தான் செஞ்சுது. ஆமென். ஆண்டவர் உடனே தாகமே அடிக்காம அவனை ஒரு ரோபோ மாதிரிலாம் எங்க கூட்டிட்டு வந்துடல, வனாந்தரத்துல கூட்டிட்டு வந்துடல. நடந்து வந்தவங்களுக்கு என்ன ஆயிட்டு, இப்போ உண்மையா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன ஆயிட்டு, தாகமா இருக்குது. தண்ணிக்கு தேடி பார்க்கறான். தூர போகிற இடம் வரைக்கும் என்னதான் இருக்குது, எங்கு பார்த்தாலும் என்னது வனாந்தரம், ஒரு தண்ணியும் காணோம். உடனே எல்லா மக்களும் நம்மள மாதிரியே, யார மாதிரி, நம்மள மாதிரியே இந்த வருஷமும் வாக்குத்தத்தம் பொய்த்து விட்டது போல இருக்குது. 2 ஆண்டு காலமாய் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டதுன்னு சொல்லி நியூஸ்ல வாசிக்கிற மாதிரி இந்த வருஷமும் என் வாக்குத்தத்தம் என்ன ஆயிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சான். ஒண்ணு இல்ல சுத்தி பாக்குறான், ஒண்ணுமே இல்ல, சூரமா இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. ஒரு ஆமென். ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. என்னது? கண்மலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு. சுத்தி பாக்குறான், இங்க தண்ணி இருக்குதா, இங்க தண்ணியை காணும், அங்க தண்ணி இருக்கா, ஒரு இடத்துல தண்ணி இல்ல. ஆனா சுத்தி எதுலதான் வரான், கண்மலையை சுத்தி வார. தண்ணி இல்ல. ஆண்டவர் பார்த்தாரு, எத்தனை முறைடா சுத்துவ, கண்மலை இருக்குது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஏய் கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, பேசு. மோசேக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. கண்மலையை பார்த்து பேசவா, இங்க தானே 4 முறை சுத்திக்கிட்டு இருந்தோம் தண்ணி கிடைக்காம,
கண்மலையை பார்த்து பேசு. உடனே இவர் கோவத்துல மக்கள் எல்லாம் புலம்புறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? கோவத்துல அவன் மேல அடிக்கிறதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிட்டாரு? அடிச்ச மாத்திரத்தை கோலை கூட எடுக்கல, அப்படியே தொப்பு கைய தட்டி ஆண்டவர ஹல்லேலூயா. ஆண்டவர் தாகம் தீர்க்கிற தண்ணீராய் கண்மலைக்குள்ள இருந்து கர்த்தர் வெளிப்பட ஆரம்பித்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலுக்கு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் அது தேவதாசருக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்ல. பெரிய பர்வதம் தான், ஆனா குடிப்பதற்கு கர்த்தர் அதுல இருந்து தண்ணீரை கொடுத்தாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய யோர்தான் கரை புரண்டு ஓடுது, காட்டாத்து வெள்ளம் அடிச்சுட்டு போற மாதிரி ஓடுது. எதையாச்சும் தூக்கி போட்டா அதுவும் என்ன பண்ணிடும்? அதை அடித்து விட்டு கொண்டு போயிடும். பெரிய ஒரு திகிலா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஏ பயப்படாத, என்ன பண்ணு, உனக்காக நோவா காலத்துல உண்டு பண்ணின ஒரு பெரிய பேலை இன்னும் எங்கதான் இருக்குது, எங்கதான் இருக்குது, நான் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறேன். இப்ப அந்த கண்மலை இப்ப அந்த பேலையை நான் கொண்டு வருவேன். லட்சக்கணக்கான மக்கள் ஏறி உட்கார்ந்துட்டு யோர்தானை என்ன பண்ணிடலாம்? கையை தட்டு. யார் அது? ஆண்டவரே, 5 வருஷமா பிரசங்கம் கேட்டு உங்களுக்கு எல்லாம் புதுசாவே இருக்கு. நீங்க இப்பெல்லாம் மறக்கிறதுனாலதான் நம்ம பிரசங்கம் புதுசாவே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேலையை கொண்டு வந்து மீட்டுட்டு போகல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்காக பேலை வராது, உன் பாதம் போதும். ஐயோ புரியல, கையை தட்டி. ஹல்லேலூயா. உன் பாதத்தை வச்சா போதும், அது ஒரு குவியலாய் நிற்கும். ஒரு ஆமென். இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் பெரிய பர்வதமா பெரிய பிரச்சனையா யோர்தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சாதாரண முடிச்சிட்டாரு. உன் காலை கொண்டு வந்து வையா, உன் காலை கொண்டு வந்து உன் பாதம் பட்டா போதும், அது குவியலாய் நிற்கும். ஆமா, இந்த ஆண்டு இந்த நாட்கள்ல இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுற, உன் முழங்கால் போதும் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுவதற்கு. உன் முழங்கால் போதும். ஒரு ஆமென் சத்தமா சொல்ற பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லு, செங்கடல் வந்தாலும் பயப்படாத, யோர்தான் வந்தாலும் பயப்படாத, பெரிய எரியோ வந்தாலும் பயப்படாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோர்தானை, செங்கடலை, எரிகோவை, இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. இவைகளெல்லாம் அனுமதிச்சதுனாலதான் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் உயர்த்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? உன்னுடைய தலைமுறைகள், உன்னுடைய சந்ததிகள் உன்னை உயர்த்த போகிற நாட்கள் வருகிறது. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை புகழுகிற காலங்கள் வருகிறது. ஆமென். நீ பாட்டுக்கு சாதாரணமா அப்படியே போய்கிட்டே இருந்தனா உனக்கு என்ன ஒரு வரலாறு இருக்கு? உங்களுக்கு என்ன ஒரு காரியம் இருக்குது? ஊழியத்துல உபத்திரவம் இல்லை, பாடு இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு என்னங்க சாட்சி சொல்லுங்க. சிலர் சாட்சி சொல்ல எழுப்பினா, நான் என்ன சாட்சி சொல்லுவேன் சொல்லுங்க சிஸ்டர், சாட்சி சொல்லுங்கன்னா. அப்படி பெருசா சாட்சி சொல்ற வரைக்கும் ஒன்றும் என்ன ஆகலை. நேத்து ரசம் வச்சு சாப்பிட்டேன், இன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவேன், நாளைக்கு ஏதோ ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவேன். இதுதான் அப்படி. அப்போ பிரச்சனைகள், பெரிய போராட்டம் வருது, ஓன்னு சொல்லி அழுதோம், பிரச்சனை மாறுது. அடுத்த வாரம் பாஸ்டர் சொல்றாரு, இந்த வாரம் சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகள் யாராவது இருப்பினா முன்னாடி வாங்க. வேகமா ஓடி வந்து நிப்ப. கர்த்தர் எனக்கு ரசம் சாப்பாடு தந்தார் சொல்லுவேன். பெரிய பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர், பெரிய போராட்டம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அதை மாற்ற ஆரம்பித்தார். நீ சொல்லக்கூடிய சாட்சி யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்குது. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு வந்த எல்லா பெரிய பர்வதங்கள் எல்லாமே என்னவாய் மாறினது? இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்குது. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டுல உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளுமே இந்த ஆண்டு சாட்சியின் பாதைகளாய் மாறப்போகுது. உன்னுடைய உபத்திரவம், உன்னுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நீ சந்தித்த பாடுகள் எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அது எல்லாம் இந்த ஆண்டு சமபூமி, எல்லாம் சமபூமி. நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாள் வந்தது. பயங்கர ஒரு பிரச்சனை ஒரு நாள் கேள்விப்படுறாங்க. இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்ட பிரச்சனையா இல்ல, ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை அவங்க கேள்விப்பட்டாங்க. வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். முதலாம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள்.
ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துரைகளும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களும் அந்தந்த நாட்டிலே வழங்கும். இல்ல எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே, ஒரே நல்ல கவனிங்க, ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. போதும். எத்தனை பேர் கவனிச்சீங்களா? இப்ப என்ன நிருபம் யூதர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது? ஆதார் என்கிற மாதம், நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம்ல, ஈஸியா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மாதத்துல 13ஆம் தேதி ஆகிய அந்த டேட்ல என்ன பண்ண போறாங்களா? யூதர்கள் எல்லாவற்றையும் சிறியோர், சிறிய பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களா இருக்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்க, இப்படிப்பட்ட சிறியோர் பெரியோர் குழந்தைகள் எல்லா பேரையும் ஒரே நாள் என்ன பண்ண போறாங்களா? என்ன பண்ண போறாங்க? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்பா, என்ன பண்ண போறாங்க? எல்லாரையும் கொன்று குவிப்பதற்காக ராஜா இப்ப எதை அனுப்புறாரு? நிருபத்தை எழுதி அனுப்ப. அப்ப அவர் லெட்டர் எழுதி ஒரு முத்திரை போட்டு அனுப்புனா அது என்ன ஆகணும்? நடந்து ஆகணும். இந்த செய்தி வந்த உடனே யூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப நமக்கு ஒரு திட்டம் வருது, மொத்தத்தில் யார் மட்டும் தான் தேசத்துக்குள்ள இருக்கணும்? நம்மளெல்லாம் அடிச்சு விரட்டணும்னு சொன்னா எத்தனை பேர் இருப்பீங்க? வைடா போட்ட போடுறா போட்ட. மனசுக்குள்ள என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாளைக்கு மனசுக்குள்ள என்ன பண்ணுவோம்? பரலோக சாட்சி அடுத்த வாரம் வந்து நிப்பார் பாஸ்ட் வந்து, வேனும் இருக்காது ஆளும் இருக்காது. ஏன்னா என்ன ஆயிட்டு? எல்லாரையும் சங்காரம் பண்றதுக்கு திட்டம் போட்டாச்சு. கொஞ்ச நாள் மறைமுகமா நாங்க என்ன பண்றோம் பாஸ்டர்? அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ராஜா சொல்லுகிறாரு. எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணி இந்த டேட்டை போட்டாச்சு. டேட் போடாம இருந்தா கூட பயம் இருந்திருக்காது, கரெக்டா போட்டாச்சு. இந்த டேட்ல இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? கொன்று குவிக்க வேண்டும்னு யூத ஜனங்களுக்கு வேதம் குறித்து சொல்லுகிறது. யூத ஜனங்கள் எல்லாரும் கலங்கினார்களாம். 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேனே. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அந்த பகுதி என்ன போயிட்டு கலக்கம் வந்துச்சு. ஐயோ, பெற்றோர்கள் அழ ஆரம்பிச்சு, என் பிள்ளைய கொல்ல போறாங்களா, என்னுடைய உறவுக்காரலாம் மறிக்க போறோமா, எங்க இனமே அழிந்து போக போகுது சொல்லி எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் யாரால வந்துச்சு? மொர்தெகாயினுடைய ஒரு வைராக்கியத்தினால பெரிய பிரச்சனை. இப்ப ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இந்த காரியங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு மொர்தெகாய் ஆமானை வணங்காததுனால, நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு மொர்தெகாய் ஆமானை வணங்காததுனால யூத குலத்திற்கே அழிவு வர ஆரம்பிது. இப்போ ஆமான் இந்த கட்டளை பிறப்பித்தவன அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கவனிக்கிறீங்களா? ஆமானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்திருக்காதா? யூத குலத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போற மிகப்பெரிய சந்தோஷத்தோட என்ன பண்றான்? அவர் அப்படியே வந்திருப்பாரு. பாரு, இந்த டேட்ல எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன்? அழித்து தீர போறேன்னு சொல்லி சந்தோஷத்தோட வரும்பொழுது அங்க என்ன நடக்கிறது? மறுபடியும் கீழே வாசித்தல் அழகா இருக்கும். 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆகிலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஆமானுக்கு பெரிய ஒரு ஆளே யார்தான்? மொர்தெகாய். மொர்தெகாய்க்காக யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறான். இப்போ யூத குலத்துக்கு அழிவு நிச்சயிக்கப்பட்டுச்சு. இப்போ ஆமான் மிகப்பெரிய சந்தோஷத்தோட புறப்பட்டு வருகிறாரு. வந்து பார்த்தா ஆமான திரும்பி பார்க்கறான். நல்லா கவனி. மொர்தெகாய் இப்ப ஆமான் ரதத்துல வருகிறாரு. மொர்தெகாய் வாசல்ல சாதாரண ஒரு வாட்ச்மேன், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆமென். வர போறவங்க சலிட் அடிச்சுட்டு போற வேலை தான். ஆனா இவன் யார வணங்கல? ஆமான வணங்கல. இந்த மனுஷனை நான் என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டேன். இப்போ ஆமான் மனசுல நினைக்கிறான், இவ்வளவு பெரிய கட்டளை பிறப்பித்த உடனே நான் போன உடனே என் காலில் வந்து யார் விழுவா? என் காலில் வந்து யார் விழுவா? ஐயோ, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக என் குலத்தை நீங்க அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவான்னு சொல்லி இப்ப யார் அப்படியே நினைச்சிட்டு வரா? யார் நினைச்சிட்டு வரா? ஆமான். உனக்கு விரோதமாய் வரக்கூடியவர்கள் என்னென்ன நினைத்து கொண்டு வந்தாலும், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா.
நினைத்து கொண்டு வந்தாலும் இப்ப சொல்ல போகிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பலிக்க போகுது. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ ஆமான் நினைச்சுக்கிட்டே வரான். பயங்கர கனவுல வராரு அவரு. மொர்தெகாய் இப்படி அழுவான், இப்படி கெஞ்சுவான். அவனை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாயை விரட்டுறது போல நம்ம என்ன பண்ணணும்? விரட்டன்னு சொல்லி என்னென்னமோ கற்பனை போட்டுட்டு வந்துட்டு ரதத்தை இப்படியே போகுது. ரதம் வருது, வாசல் திறக்கப்படுது, ரதம் உள்ள கடந்து போகுது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் ஆமானை திரும்பி பார்க்கல. ஆமான் ரதத்துல போக 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 மொர்தெகாயை திரும்பி பார்த்துட்டே போறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மொர்தெகாய் நின்ன இடத்துல நின்று அவன் அசையாமல் நின்றாராம். கையை தட்டி ஹல்லேலூயா. என்ன கட்டளை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், பெரிய பர்வதமே வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை திரும்பியும் பார்க்க மாட்டேன், அசைவு மாட்டேன்னு சொல்லி அவர் இப்படிதான் நின்றுப்பாரு. கேட்ல எப்படி நின்றுப்பாரு? அவர் நிக்கிற எந்த ஸ்டைல நின்னாரோ, இப்படி இருந்தாரோ, இல்ல எப்படி நின்னாரோ தெரியல. ஆனா அவர் தலை என்ன ஆகல? திரும்பல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர் உன்னை திரும்பி பார்க்கிற நாட்கள் வருகிறது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவங்கள திரும்பி பார்க்கிற நாட்கள் இருக்காது. நீ அவனுடைய வருகைக்காக எதிர்பார்க்கிற நாட்கள் இருக்காது. உன்னை அநேகர் என்ன பண்ண, நீங்க இருக்கிறதுக்கு நேரா அவன் சிரசு திரும்ப போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்கு நேராய் அநேகருடைய கண்கள் திரும்ப போகிறது. இந்த ஊழியத்திற்கு நேராய் அநேகருடைய பாதங்கள் ஓடி வர போகிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இனி கள்ளிக்குளம் தான் மெயின் ஊரா மாறும் நான் நினைக்கிறேன். ஆமென். ஒரு காலத்துல இந்தியாவுக்கு கேபிட்டல் சிட்டி கல்கட்டா, ஆனா இன்னைக்கு டெல்லி. அது மாறும் சொன்னா இந்த கள்ளிக்குளத்தையும் என்னம்மா இவ்வளவு கஞ்சத்தனமா கைத்தட்ட? நாங்கெல்லாம் வள்ளியூர்காரங்க பாஸ்டர், நாங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்க. எந்த ஊரா இருந்தாலும் உன்னை ஸ்தாபித்து வளர்க்கிற இந்த இடத்துல கர்த்தர் உனக்காக பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போ. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை அநேகர் பார்க்கிற நாட்கள் வருகிறது. இப்ப ஆமான் மொர்தெகாய் திரும்பி பார்க்கிறார். அடுத்தது வேதத்தில் அழகாய் சொன்னா, ஒவ்வொரு காரியமா நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன்னு. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 13. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவு அவை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றார். இப்போ ஆமாம் நேரம் வீட்டுக்கு வர்றாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்றாரு, ஏம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, யூத குலத்தை என்ன பண்ணியாச்சு, அழிக்கிறதுக்கு நான் லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டேன். உடனே அந்த அம்மா, சூப்பர், இதுதான் என் கணவர், இப்படிதான் இருக்கணும், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் உங்க முகம் எங்க சோகமா இருக்குது. அவர் சொல்றான், என்னத்தான் செஞ்சு பார்த்தாலும் இந்த மொர்தெகாயை என்னால. கையை தட்டி ஹல்லேலூயா. உன்னை பார்த்து அநேகர் சொல்லுவான். உங்க காது கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை பத்தி பேசுறது நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல கேட்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணா நம்மளை பார்த்து யாரும் என்கரேஜ், சூப்பர் பாஸ்டர், சூப்பரா கீபோர்ட் போட்டீங்க தம்பி, சூப்பரா பேட் வாசிச்சீங்க தம்பி, உங்க பாடல் நல்லா இருந்துச்சு, உங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, உங்க ஊழியம் வல்லமையா இருந்துச்சு சொல்லி கீழே கிடக்கும்போது ஒரு பையன் சொல்ல மாட்டான். மேல வந்த பிறகு சொல்றதுக்கு ஒரு படையே வரும். எங்களை இந்த பாஸ்டர்களுக்கு முன்னவே தெரியும், இந்த ஊர்ல தான் பைக்ல போவாரு, இவங்க எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. என்னைக்குமே இந்த உலகம் மேல வந்த பிறகுதான் சொல்லும். ஆனா இன்னைக்கு அஸ்திபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வருகிறது. கர்த்தர் உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற வார்த்தையை கேட்க கர்த்தர் செய்ய போகிறவர். ஆமென் ஹல்லேலூயா. இங்க ஆமான் சொல்றான், என்னதான் பண்ணினாலும் இந்த மொர்தெகாயை மட்டும் என்னால என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே. அவன் திமிரா அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறான். நான் தான் பிள்ளை, அவனை திரும்பி பார்த்தேன், அவன் என்ன பார்க்கவே. உன்னைய ஒய்ஃப் அப்படியா பண்ணுனா என்ன பண்றது? உடனே இந்த அம்மா பிளான் போடுறாங்க, கவலைப்படாம போவாங்க. உங்களுக்காக எஸ்தர் ஒரு விருந்து வச்சிருக்கால, ராஜாத்தி ஒரு விருந்து வச்சிருக்கால, சந்தோஷமா போய் சாப்பிடுங்க. எங்க இருந்து சாப்பிட மனசு வருது? மொர்தெகாய் தான் என் முன்னாடி வந்தேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரே ராத்திரியில 50 முழத்துல, கையை தட்டிடாத தயவு செஞ்சு, 50 முழத்துல நான் எதை பண்ணி வைக்கிறேன்? தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைக்கிறேன். நீங்க வாங்க, நேரம் அவன் என்ன பண்ண வேண்டியதான், ஏத்திர வேண்டியதான். உடனே
ஆமானுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்துச்சு. ஆமானுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஜாடிக்கேத்த மூடியா தந்திருக்கிறாரு அப்படின்னு. என் ஒய்ஃப் என்னமா வார்த்தை பேசுறாயா, நான் ஒண்ணு நினைச்ச 50 முழத்துலலாம் செய்யணும்னு நினைக்கிறா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நீ ரெடி பண்ணுமா, நான் எங்க போயிட்டு வரேன், மறுபடியும் விருந்துக்கு போயிட்டு மொர்தெகாய தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப யார் என்ன கவனிங்க, இப்போ யார் கறந்து போறா, ஆமான் மறுபடியும் ரதத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவை பார்க்க புறப்பட்டு போய், எதுக்கு, பெர்மிஷன் வாங்குறதுக்கு. யாரை தூக்கல போட, ராத்திரி. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆமென் ஆமானுடைய வைஃப் வேக வேகமா ஆட்களை வச்சு வேகமா செய் என் வீட்டுக்கார் வந்தோட யாரை தூக்கி போடணும், மொர்தெகாய் பொண்ணு வேக வேகம் 50 முழத்துல செய்ன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ராத்திரியில ஒரு பக்கம் ராஜாவுக்கு பெட்ல தூக்கம் வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல பஞ்சு மெத்ததான், நல்ல ஆகாரம் சாப்பிட்டாரு, நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவருக்கு என்ன வரல, ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாய் குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. குழி தோண்டி கொண்டிருக்கிற அதே நேரத்துல தான் ஆண்டவர் சில இடத்துல பெரிய பெரிய திட்டத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு கர்த்தர் உனக்காக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உனக்காக சில இடத்துல குழி தோண்டி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த குழியிலிருந்து வந்த மண்ணையே நீ நிக்கிற மேடா மாத்த போறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உலகம் என் வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றது ஒரு ஆசீர்வாதத்துல சொல்லலாம், ஒரு வளர்ச்சியில் அவன் சொல்லுவான், எனக்கு இதுதான் டேர்னிங் பாயிண்ட், எனக்கு போனஸ் கிடைச்சிச்சு, எனக்கு இனிமேல் டேர்னிங் பாயிண்ட், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னுடைய டேர்னிங் பாயிண்ட் ஆசீர்வாதத்திலேயோ அற்புதத்திலேயோ அல்ல, உன்னுடைய டேர்னிங் பாயிண்டே ஆபத்துல தான் நான் சொல்றேன். எத்தனை பேர் புரியுது? உன் டேர்னிங் பாயிண்ட், உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே வளர்ச்சியில இல்லையா, இழப்புகளில. யோசேப்பை குழிக்குள்ள கொண்டு வந்து போட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய டேர்னிங் பாயிண்டே குழிக்குள்ள இருந்து தான் ஆரம்பிச்சது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஏன்னா போட்ட அண்ணனுங்களுக்கு தெரியாது, யோசேப்புக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த குழி தான். அவன் அடிமையா விற்கும் பொழுது அவங்க அண்ணன்மார்களுக்கு தெரியாது இந்த எகிப்துக்கே யார் தான் அதிபதியா வர போறா, அவன் அண்ணன்மார்களுக்கு தெரியாது. அவன் நினைச்சான் கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும்யா. ஆனா யோசேப்பு காண்ற அதை தான் டேர்னிங் பாயிண்டா மாத்தினாரு. தானியேலை சிங்க கெபிக்குள்ள போடும் பொழுது தான் டேர்னிங் பாயிண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உனக்கு வரக்கூடிய ஆபத்து தான், பக்கத்துல தட்டி சொல்லு, உனக்கு வந்த கண்ணீர் தான் டேர்னிங் பாயிண்ட், உன்னுடைய அழுகையின் சத்தம் தான் டேர்னிங் பாயிண்ட், உன்னுடைய பிரச்சனை தான் உனக்கு. ஐயோ யாருக்கோ சொல்ல வேண்டியதை உனக்கு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற ஆளுக்காக நான் பேசலையா, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரசங்கம் எல்லாம் இன்னைக்குரியது கிடையாது, உன்னுடைய எதிர்காலத்துக்குரியது. எத்தனை பேரால் அது ஆவியில புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய டேர்னிங் பாயிண்டே ஆபத்துல தான். இப்போ மொர்தெகாயினுடைய டேர்னிங் பாயிண்டே 50 முழம் தூக்கு மரத்துல. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. இங்க பெரிய தூக்கு மரத்தெல்லாம் பண்ணியாச்சு, மொர்தெகாய் தூக்கி போட நினைக்கிறாங்க. அப்பந்தான் இவருக்கு தூக்கம் வரல, ராஜாக்கு தூக்கம் வராம பாக்குறாரு. ஒரு டைரி ஓப்பன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு டைரி என்னல இருக்குது, ஓப்பன் ஆச்சு. அதையாவது வாசிப்போமேன்னு சொல்லி வாசிச்சா நடந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க. எழுதி வச்ச முதல் சம்பவமே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, மொர்தெகாயை குறித்து. மொர்தெகாய் ஒரு நாள் ராஜாவின் உயிரை பாதுகாத்தார். உன்னை இப்ப யான் உயிரை ஒருத்தன் பாதுகாத்தானா, அவனுக்கு என்ன நன்மைகள் செஞ்சதுன்னு பார்த்தா அங்க 0 போட்டிருக்கு. மொர்தெகாய்க்கு என்ன நன்மையை செஞ்சாங்கன்னு பார்த்தா ஒரு நன்மையை கூட செய்யல. ஒரு நன்மை கூட யாருக்கு செய்யல, மொர்தெகாய்க்கு செய்யாமல் இருந்தது. அப்போ ராஜா பாக்குறாரு, யார் அந்த மொர்தெகாய், அவனை கூப்பிடு, அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் செய்யணும்னு சொல்லி விசாரிக்க இந்த நன்மையெல்லாம் யோசிக்கும் போது இப்ப யார் தட்டுறா, சத்தமா சொல்லு, சரியான நேரத்துல உன் வாசல்கள் தட்டப்பட போகிறது. ஆனா தட்டுறது நீயா இருக்க மாட்ட. ஆமென் சொல்லுங்க. உனக்காக நன்மையை நீங்கள் உண்டு பண்ணாமல் இருந்தாலும் உனக்காக உன் நன்மையை உன் சத்துருவின் கையினாலே கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். நல்ல சத்தமா வேகமா ஹல்லேலூயா. எந்த தேசத்துல நீ வெட்கப்படணும்னு நினைச்சு நீ அந்த இடத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியோ அதே ஜனங்களுடைய கண்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த கை அழிக்கணும்னு நினைச்சதோ அதே கையில இப்ப கதவை தட்டுது. ஆமா, என்ன பண்றா, கதவை தட்டாரு. திறந்து பார்த்த உடனே ராஜா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் வேகமா சொல்றேன். ராஜா வாயிலிருந்து வர வார்த்தை, ராஜா ஒரு மனத்தை உயர்த்தணும் நினைச்சா என்ன சொல்ல, என்ன நீ சொல்லு, எப்படிலாம் உயர்த்தப்படணும். உடனே அடுக்கிறாரு. இப்ப யாரு, ஆமானுக்கு அப்படியே நம்ம ஒய்ஃப் மூஞ்சில முடிச்சா நல்ல நேரம்டா. கவலையோட போனேன், என் ஒய்ஃப் சொன்னாங்க 50 முழம் தூக்கு மரத்தை நான் உண்டாக்குறேன்.
அது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. என் ஒய்ஃப் மூஞ்சில முடிச்சிட்டு நான் இப்ப வரேன். ராஜாவும் சொல்லுதாரு, என்னெல்லாம் உயர்த்த வேண்டும் நீ சொல்லு, என்ன தவிர வேற ராஜா யார? ராஜா உங்க வஸ்திரம், ராஜா உங்க கிரீடம், ராஜா உங்க ரதம், ராஜா நீங்க உயர்த்துற மனுஷன் இப்படிதான் இருப்பான்னு ஊரெல்லாம் என்ன பண்ணணும்? கொட்டடிச்சு. அவன் சொல்லாதது எதுவுமே இல்லை. மொத்தம் ராஜாவுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஒரு ராஜா இப்படிதான் இருப்பான்னா அதையெல்லாம் யார் சொல்லியாச்சு? ஆமான்னு சொல்லியாச்சு. உடனே ராஜா சொல்லுகிறாரு, நீ சொன்னவைகள் ஒன்றும் குறைந்து போகாமல், சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் குறைந்து போகாமல் கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டிலேயே அதை எனக்கு செய்து முடிக்க போகிறார். இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் எனக்கு செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஆமான் கிட்ட ராஜா சொல்றாரு, நீ சொன்னதுல ஒன்னும் என்ன ஆயிராத, குறைச்சிராம கொண்டு போய் என்ன பண்ணு, வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு போய் குடுனோன்னு ஒரு பெரிய அணுகுண்டை யார் மேல விழுந்திருக்கும்? கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எடுத்து கொண்டு இப்ப யாரு போறா? ஆமான் இதெல்லாம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எப்படிதான் வச்சுட்டு போறான்? ஆமான் இப்போ காலை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு தள்ளாடி தள்ளாடி சுமந்துக்கிட்டே எதெல்லாம் இவன் கற்பனையா இத்தனை ஆண்டு நினைச்சானோ. ராஜ கிரீடத்தை பார்க்கும்போது ஆமா நினைச்சிருப்பான், ஒரு நாள் இந்த ராஜ கிரீடம் யாருக்கு வரணும்? ராஜா வஸ்திரத்தை ஒவ்வொரு நாள் போட்டுட்டு வரும்போது ஆமா நினைச்சிருப்பான், என்னமா போட்டுட்டு இருக்காயா இவன், ஒரு நாள் இந்த வஸ்திரம் எனக்கு ஒன்றும். கற்பனைக்கு மேல கற்பனை கோட்டெல்லாம் யார் கட்டிக்கிட்டு இருந்தா? ஆமா. இப்ப அந்த கற்பனையின் ஆசை எல்லாம் கையில வந்துருச்சு, ஆனா அனுபவிக்க முடியல. யாருக்கு போதிப்பது? மொர்தெகாய்க்கு கொண்டு போய் கொடுக்கப்படுது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட பேசக்கூடிய காரியம், உன்னுடைய மறைந்திருக்கிற நீதி இந்த ஆண்டு வெளிப்பட போகிறது. நல்ல கையை தட்டி, இந்த ஆண்டு உன் மறைந்திருக்கிற நீதி, உன்னுடைய காரியங்கள், உன் நீதியின் பாதைகள் இந்த 2018ஆம் ஆண்டுல கர்த்தர் வெளியே கொண்டு வர போற. சத்தமா ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், எத்தனையோ நீதியை நான் செஞ்சனே, எத்தனையோ பிரியமான வாழ்க்கை நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தனே, அது எல்லாம் மறைக்கப்பட்டது. நான் ஆண்டவருக்காக அந்தரங்கத்துல இருந்து ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போனதே. நான் அந்தரங்கத்துல இருந்து ஆண்டவர் ஒரு கை கொடுக்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நான் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுமே வீணாய் போனது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மொர்தெகாய் அன்னைக்கு அவன் நன்மையை செய்த பிறகு ஒரு நன்மை கூட யாருக்கு கிடைக்கல? மொர்தெகாய்க்கு கிடைக்கல. ராஜா உயிரை பாதுகாத்ததுக்கு மொர்தெகாய்க்கு ஒரு நன்மை கூட கிடைக்கல. எவனும் பேச கூட செய்யல, எவனும் பாராட்டல. அவன் செஞ்ச நன்மை அன்னைக்கு புதைக்கப்பட்டது போலதான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சார், வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சார். நீ கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ செய்யக்கூடிய நீதி ஒரு நாளும் பாதாளத்திற்கு போகவே போகாது. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு, உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டில கொண்டு போவேன், உன்னை புல்லுள்ள இடங்களில் வைப்பேன், உன்னை நீதியின் பாதையில நான் உன்னை நடத்துவேன். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கடந்த கால நீதியினுடைய எல்லா விளைச்சல்களை அறுவடையாய் அறுக்கிற ஒரு ஆண்டா கர்த்தர் உனக்கு வைக்க போறாரு. எத்தனை சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பெரிய நீதியை மொர்தெகாய்க்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்ப மொர்தெகாய் மறுபடியும் ஆமான் வரான், திரும்பி பார்க்காம இருக்கிறார். வந்து பார்த்தா ஆமென், மொர்தெகாயே அலங்கரிச்சாங்க. ஆமென், எஸ். அடுத்தடுத்து நடக்கிற ஷார்ட்டா சொல்றேனே, உடனே எல்லா காரியங்களும் மாறுகிறது. மொர்தெகாயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு ராஜா அவர் எழுதின நிருபத்தை என்ன பண்றாரு? ஆதார் என்கிற மாதம் 13ஆம் தேதி இன்னைக்கு யூத ஜனமே அழிக்கணும் என்கிற எல்லா நிருபத்தை என்ன பண்றாரு? உடனடியாகவே அதை கிறுக்கி போடப்படுகிறது. கையை தட்டி, எஸ், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசருக்கு முன்பதாக நீ சமபூமி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய பர்வதம், எவ்வளவு பெரிய தேவை, எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னல்கள் வந்தாலும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக சமபூமி. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லு, வசனம் புரிஞ்சுதா? விடுதலை ஆசீர்வாத கூட்டத்தினுடைய ஆசீர்வாதம் வந்துச்சா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பர்வதம் வந்தாலும் இனி என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, இனி என்ன பண்ணக்கூடாது? ஓ வியாதி மறுபடியும் வந்துருச்சு, ஓ மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மொர்தெகாய் பதறல, அவர் பாட்டுக்கு தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையின்படி நிலைத்து இருந்தார். தூக்கு மரத்துல இப்போ உடனே ஒரு நியூஸ் யாருக்கு போகுது? ராஜாவுக்கு போகுது. ஆமான் வீட்டுல எதை செஞ்சு வச்சிருக்கிறான்? 50 மூலம் தூக்கு மரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். யாரை போடுறதுக்கு?
முர்தகாய் போட. உடனே ராஜா, ஏன் முர்தகாய் என் உயிரை பாதுகாத்த இவனை போடுறதுக்கா? போடு ஆமான. ஒரு ஆமன் சத்தமா சொல்லுங்களேன். ஆமான கொண்டு போடுங்க. இப்போ ஆமான யாருக்கு கண்ணு முன்னாடி தூக்கு போட்டாங்க? யார் கணக்கு முன்னாடி தூக்கு போட்டாங்க? ஒருத்தி செஞ்சா பாருங்க. போடு போடு 50 முழத்துக்கு தூக்கு மரத்தை உண்டாகு. டேய் இப்படி பண்ணு, டேய் அப்படி பண்ணு. ஹல்லேலூயா. எஸ், அவளுடைய கண்களுக்கு முன்பதே இப்ப யார் தொங்கிக்கிட்டு இருக்கா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த ஆண்டு கத்து சொல்லுகிற உன் தோல்வியினுடைய ஆண்டை நினைவு கூறுகிற ஆண்டு இது கிடையாது. உன் பிரச்சனையினுடைய ஆண்டை நினைத்து கொண்டே தூங்குற ஆண்டு இது கிடையாது. உன்னுடைய அவமானத்தை நினைச்சு தூங்குகிற ஆண்டு இந்த ஆண்டு கிடையாது. இந்த ஆண்டு ஒரே ஒரு ஆண்டு தான், ஜெயத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டு. நீ இழந்து போனவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிற ஆண்டு. ராஜரீகமாய் ராஜரீகமாய் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டு. நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பிரசங்கம் நீ நைட்டு நீ தூங்கும் போது எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஆமென். என்னைக்கு எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். யாரும் எழுந்து நிற்போமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வேகமா கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஷகலதனரபபபப. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, அடுத்த மாசம் இந்த விடுதலை ஆசீர்வாத கூட்டத்துக்கு வரும்போது நான் சும்மா வரமாட்டேன், 2 பேரை கூட்டிட்டு வருவேன். என்ன கை நிறைய பேருக்கு தட்டவே இல்லை. என்ன விடுறதே டவுட்டா இருக்கு பாஸ்டர், நான் வரதே டவுட்டா இருக்கு பாஸ்டர். ஆமென். பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணத்தை கொடுக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மொர்தகாய்க்கு அற்புதம் செஞ்சாருன்னா அவர் மரித்து அவருடைய ராஜ்யத்துல இளைப்பாறிக்கிட்டு இருப்பாரு. இனி நமக்கு அற்புதத்தை செய்ய போறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பதாக சமபூமி ஆகுமா? அடுத்த மாசம் இங்க வரும்பொழுது இந்த இடம் நிறைஞ்சு இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலவர் அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பலவர் அங்கி ஜொலித்ததினால பல பேர் கண்ணு பட்டு முறிஞ்சு பட்டாங்க. தந்தீங்க ராஜ வசீரம் அத ஒருத்தன நெருங்க முடியல. தந்தீங்க ராஜ வசீரம் அத ஒருத்தன நெருங்க முடியல. அடிமை அடிமை என்ன அதிபதியா கேட்க அடிமை என்ன உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் கிருபை மேல கிருபை உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் ஆமென் கிருபை மேல கிருபை உம்மை துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் சந்தோஷமாக மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சந்தித்து ஜெபிப்போம். இந்த ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஆரவார ஆர்ப்பாட்டத்தோட பெரிய சந்தோஷத்தோட ஒரு மன மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதித்து ஆராதித்து செபித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஸ் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவா இறங்கி இருப்பதற்கு ஆண்டவரை கட்டுகளோடு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாத மகிமை உண்டாவதாக. எதிர்பார்ப்போடு வந்த பிள்ளைகள் மீது ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆசீர்வாத நுகத்தை நீ சுமத்த போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத வாழ்க்கைகள், மாறாத இருதயங்கள், மாற்றமே எனக்கு இல்லையா என்று நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு நீர் கட்டளையிட போவதற்கு ஸ்தோத்திரம். மொர்தகாய் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் அந்த தேசத்துல உயர்த்தினார். நீ எண்ணுவதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை இந்த 2018ஆம் ஆண்டில் அவர் உனக்கு செய்து முடிக்க போகிறார். எல்லாம் விசுவாசத்தோட தேவ பிரசனம் ஒரு ஆசீர்வாத பகுதிக்கு நேராய் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க போகிறா, என் எல்லையை பெரிதாக்க போகிறா, என் ஊழிய களஞ்சியங்கள் பெரிதாக போகிறது, எங்க ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாய் மாற போகிறது, இந்த பகுதிக்கே எங்களை ஆசீர்வாதமா மாற்ற போகிறாரு. நான் இருக்கிற பகுதியில் அநேகரை கர்த்தர் தொட போகிறா. அடுத்த மாதம் இந்த கூடுகைக்கு நான் வரும் பொழுது
அநேகருக்கு நேராக கர்த்தர் எங்களை வழி நடத்த போகிறார். எஸ், தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இந்த பகுதியை உங்க கண்களுக்கு முன்பதை கொண்டு வாங்க. இந்த கள்ளிக்குளம் பகுதி, இங்க அருகாமல் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை உங்க கண்களுக்கு முன்பதை கொண்டு வாங்க. இந்த ராதாபுரம் தாலுகா முழுவதும் தேவ அபிஷேகம் வல்லமையா இறங்குவதாக. ராஜா ஷகதனா ரபாலா ரபா. எஸ், மகிமை ஒரு எழுப்புதல். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஒரு எழுப்புதல் இந்த பகுதியிலிருந்து ஆமென் உண்டாகட்டும் என்று சொல்ற பிள்ளைங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எஸ், ஆமென் ஆமென் ஆமென். ஒரு எழுப்புதல் அபிஷேகத்தை கட்டளையிட போவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமா இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டு ஆசீர்வதிப்பீராக. உங்க பிரசனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகார தேவைகள் சந்திப்பதற்கு உதவியாக இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பொருட்களை வாங்குவதற்கு எத்தனையோ இந்த ஆகாரங்கள் செய்வதற்கு அநேக பாத்திரங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. கடந்த ஆண்டில் கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி. எனக்கு விருப்பமே இல்லை, இதை செய்யணும்னா நிறைய பிரயாசப்படணும், அநேக பணங்கள் செலவழிக்க வேண்டும், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும், எப்படி இதை செய்ய போறேன்னு என்கிற ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு பெரிய மனசுல ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் செய்கிற பலனை இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம் இன்றைக்கு மகிமையாய் நடப்பதற்கு வெளியிலிருந்து ஒரு 10 ரூபா கூட யாரும் கொடுக்கல. முழுக்க இந்த சபை மக்களே இதை தாங்கி இருக்கிறார். சபை மக்களே தாங்குவதற்கு ஆண்டவர் பலனை தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி எஸ் எஸ் ஆமென். அநேக ஆயிரங்கள் இந்த பாத்திரங்கள் வாங்குவதற்கு செலவிடப்பட்டு இருக்குது. இவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். இவையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. இதை கொடுத்த பிள்ளைகள் ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமா இந்த ஊழியம் நடைபெற அடுத்த மாதம் கூட அநேக தேவைகள் உண்டு. வால் போஸ்டர் அடிக்க இருக்கிறோம், விளம்பரங்கள் செய்ய இருக்கிறோம், டிவியில் ஆடெல்லாம் கொடுக்க நம்ம இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் ஆண்டவர் 30, 60, 100 நமக்கு இதை பிரதிபலனா கத்த தரணும். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் இங்க சபை பாகுபாடு இன்றி வரணும். முக்கியமா புதிய ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் இந்த கூடுகைக்கு வந்து தேவனை சந்தோஷத்தோடு ஆராதித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களா இங்கிருந்து புறப்பட்டு போகணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. நாளை தினத்துல நடக்கிற ஆராதனைகளுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. நாளை தினத்துல நடக்கிற ஆராதனையில கர்த்தருடைய விலையேற பெற்ற வல்லமை ஊற்றப்படும்படியாய் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக எல்லாரும் மனபாரத்தோட ஜெபி. ஆண்டவரே, நாளை தினத்துல நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியில் நீங்க பொறுப்பெடுப்பீராக. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.